Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. என் செல்ல குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். அது என்னன்னா எப்படி எப்பவுமே ஹெல்த்தியா சுத்தமா இருக்கிறதுன்னு தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க பாப்போம். உங்களுக்கு எல்லாம் நல்லா ஆக்டிவா ஜாலியா ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசை இருக்கா? அப்ப கண்டிப்பா இருக்கும்ல. சரி, அதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஓகே, முதல்ல ஒரு நாளை நாம எப்படி ஃப்ரெஷ்ஷா கிளீனா ஆரம்பிக்கிறதுன்னு பாப்போம். காலையில எழுந்ததும் நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான பழக்கங்கள் இருக்கு. காலையில எழுந்ததும் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலையே இதுதான், பிரஷ் பண்றது. ஆமா, தினமும் நம்ம பல்லு தேய்ச்சா நம்ம பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பல்லுல சொத்தையே வராது. அப்புறம் என்ன, நம்ம சிரிப்பு இன்னும் சூப்பரா இருக்கும். நாம பல்ல தேய்க்க யூஸ் பண்றோமே ஒரு பொருள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிங்க. அதுதான் டூத் பிரஷ். கரெக்ட். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பல்ல பத்திரமா பாத்துக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அது. அடுத்து, டெய்லி குளிக்கணும். தினமும் குளிக்கிறது நம்ம உடம்ப கிளீனா வச்சுக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குளிச்சோன்னா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். நாள் பூரா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணலாம். சரி, அடுத்து நாம பார்க்க போறது நாள் முழுக்க நாம எப்படி ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருக்கிறதுன்னு தான். அதுக்கு சில நல்ல பழக்கங்கள் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பழக்கம். நல்லா கவனிங்க. நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கைய கழுவணும். ஏன் தெரியுமா? அப்போதான் நம்ம கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி கிருமியெல்லாம் நம்ம வயித்துக்குள்ள போகாம இருக்கும். நம்ம கையில இருக்கிற அழுக்கையும் கிருமிகளையும் ஓட ஓட விரட்டுற ஒரு பொருள் இருக்குல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல சோப்புன்னு பேரு. சோப்பு போட்டு கைய நல்லா தேய்ச்சு நிறைய நொர வர வரைக்கும் கழுவணும். ஓகேவா? சரி, கைய கழுவிட்டு இல்ல குளிச்சுட்டு வந்து நம்ம உடம்பையும் கையையும் தொடைப்போமே, அந்த துண்டுக்கு இங்கிலீஷ்ல டவல்னு பேரு. செய்ய வேண்டும்னா என்ன தெரியுமா? நாம ஹெல்தியா இருக்கிறதுக்கு கண்டிப்பா பண்ண வேண்டிய நல்ல விஷயங்கள்னு அர்த்தம். அதாவது we should do it. அப்ப நாம என்னெல்லாம் செய்ய வேண்டும் பார்க்கலாமா? ரெடி? நம்பர் 1, நம்ம உடம்ப எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும். நம்பர் 2, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். நம்பர் 3, நைட்டு சீக்கிரமா தூங்கணும். நம்பர் 4, சுத்தமான தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் செஞ்சா போதும், நாம எப்பவுமே சூப்பரா இருக்கலாம். சரி, இப்போ நாம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு சில விஷயங்களை செய்யாம இருக்கணும், அதாவது தவிர்க்கணும். அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். இதெல்லாம் நம்மள பாதுகாப்பா வச்சுக்க உதவும். செய்யக்கூடாதுன்னா ஷுட் நாட்னு அர்த்தம். அதாவது நம்ம ஹெல்த்துக்கும் சேஃப்டிக்கும் நாம பண்ணவே கூடாத விஷயங்கள். இங்க பாருங்க, ஒரு பக்கம் பழங்கள் காய்கறிகள் மாதிரி நல்ல ஹெல்தியான சாப்பாடு இருக்கு, இத நாம சாப்பிட வேண்டும். இன்னொரு பக்கம் ஜங்க் ஃபுட் இருக்கு, இத நாம தினமும் சாப்பிட கூடாது. ஏன்னா அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. வேற என்னெல்லாம் நாம செய்யக்கூடாது? அழுக்கான இடத்துல விளையாட கூடாது, பிரஷ் பண்றத ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியமா, ரோட்டோரத்துல திரண்டு வச்சிருக்கிற மாதிரி சுத்தமில்லாத சாப்பாட்டை சாப்பிடவே கூடாது. சூப்பர். இப்போ நாம கத்துக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணலாமா? ஒரு சின்ன கேம் மாதிரி. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ரெடியா? ஓகே. கேள்வி, நாம சாப்பிட போறதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம கைகளை நல்லா கழுவ வேண்டும். வெரி குட். ஓகே, அடுத்த கேள்வி, நாம எதை செய்யக்கூடாது? நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன? கரெக்டா சொன்னீங்க. நாம அழுக்கான சாப்பாட்டை சாப்பிடவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட சொல்லுங்க, எனக்கு ஆரோக்கியமான பழக்கங்கள் தெரியும். சூப்பர், நீங்க இப்போ ஒரு ஹெல்த் ஸ்டார். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க குட்டீஸ். இன்னைக்கு நீங்க ஹெல்த் பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க. இந்த நல்ல பழக்கங்களை எல்லாம் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே சந்தோஷமா ஹெல்தியா இருங்க. பை பை.